இப்போ வந்து ஜங்க் ஷாப்பிங் வந்திருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால we are getting all junk food. இதெல்லாம் ஆல்ரெடி வீகன் ஃபுட். ஸோ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வீகன் சாக்லேட், அமுல் சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட் அண்ட் மிஸ்டிக் மோக்கா, இதெல்லாம் வீகன் ஏற்கனவே தெரியும். யா, அண்ட் பார்லே ஹைட் அண்ட் சிக் போர்பன், இதுவும் வீகன். ஓரியோ, இதுவும் வீகன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா இதை தவிர இதெல்லாம் வீகன் ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியும். இது தவிர வேறு என்னென்ன வீகன் ஜங்க் ஃபுட் இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வந்திருக்கோம். ஹைட் அண்ட் சீக் ஆப்வியஸ்லி வீகன், பட் அதான் ஆல்மோஸ்ட் நிறையா வாட்டி சாப்பிட்ருக்கோம், அதனால் அதை எடுக்கல. இது கூட வீகன் தான் போல். ஸோ டார்க் ஃபேண்டசியில் இது புதுசாக வந்துருக்கு, சாக்கோ நட் ஃபில்ஸ். I don't think it's new. I think we just haven't நிறையா பார்த்துருக்கோம், பட் இதான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். These are not vegan. இதெல்லாம் வீகன் கிடையாது, ஒன்லி Nut fills. நட் ஃபில்ஸ். இது அதே மாதிரி மிலானோ, பார்லேயில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வீகன் தான். ஐ மீன் ஆக்சிடென்டல் வீகன்ஸ். அவங்க வீகனாக பண்ணணும்லாம் நினைக்கல. ஃபார் சம் ரீசன் அவங்க எதுவும் ஆட் பண்ணுறதில்ல அதில். அதே மாதிரி இதுலேயும் மில்க் இல்லை, பட்டர் இல்லை. நைஸ், இதுவும் வீகன் தான். என்னது? Chocolate delight. Yes. This hazelnut thing is also vegan. Oh. Yeah, I just checked. And this berry thing, this Jim Jam Yum Yum thing. ஆமாம் பாப்பா, என்ன இத்தனை இருக்கு? But this cookie is not vegan. Okay. This is vegan too, hide and seek choco rolls. ஆமாம், பட் அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் எடுக்கல. ஸோ சொன்ன மாதிரி பார்லே பிராண்டில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வீகன். ஸோ பார்லே ஹைட் அண்ட் சீக் போர்பன், இந்த மிலானோ. What's the best part of finding something vegan today? This thing. Wafers. வேஃபர் பிஸ்கெட்ஸ். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வேஃபர் பிஸ்கெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரில, ஏன்னா சாக்லேட்டியாகவும் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ ஐ லைக் தீஸ். இன்றைக்கி இதை கண்டுபிடிச்சோம், பிக்விக் சாக்லேட் அண்ட் பிக்விக் பைனாப்பிள். ஸோ இது ரெண்டுமே vegan they have biscuits. other brands also which are vegan. I mean other flavors also. மற்ற ஃப்ளேவர்ஸ் இருக்குது, பட் வீகனில் இந்த ரெண்டு நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். எனிவே, ஸோ வீகனில் ஜங்க் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சாக்லேட், பிஸ்கெட், அப்படியே சாப்பிட்டு கொண்டாக வேண்டியது தான். இப்போ இன்னும் ஜாலியாக படுத்துக்கிட்டு வாங்காட்டிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நானும் சுஷ்மாவும் ஒரு சின்ன ட்ரிப் போகலான்னு இருக்கோம். பக்கத்தில் இருக்க ஏற்காடு தான் அங்கே வீடு இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் தங்கலான்னு பிளான். ஸோ சாவி எடுக்கிறதுக்காக தான் இங்கே மயிலாப்பூர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டாச்சு. ஸோ என்னென்னா ஏற்காட்டில் செம்மையாக மழை பெய்தான். அங்கே போனால் தான் தெரியும். ரொம்ப மழை பெஞ்சிருந்தா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ட்ரிப்பே ஒரு மாதிரி போரிங் ஆகிடும். போய் பார்த்தா தான் தெரியும். 9 o'clock கிளம்புறதா பிளான். எப்படினாலும் சுஷ்மா லேட் பண்ணுவா, பட் நான் இப்போது இங்கேருந்து கிளம்பணும். சீ லேட்டாக கிளம்புறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி. அண்டு சுஷ்மாவுக்கு ஒரு 10 minutes வேலை இருக்குது. ஸோ அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாமே. நம்ம பேக்கிங் லஞ்ச். ஜென்ரலாக லஞ்ச் வந்து வெளில சாப்பிட மாட்டோம். ஸோ ஏதாவது வீட்டிலேருந்து எடுத்து போய்டுவோம். இன்றைக்கி எதுவும் இல்லாதன்றதுனால ஐம் மேக்கிங் சாண்ட்விச் PB&J. இட்ஸ் கால் பீனட் பட்டர் அண்ட் ஜாம். ஃபேன்சியாக இருக்கிற பேர். ஸோ பிரிட்டானியா மல்டிகிரெயின் பிரெட், அதுக்கப்புறம் பீனட் பட்டர் அண்ட் நம்ம ஆச்சி ஜாம். ஜென்ரலாக ஜாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த ஜாம் வந்து buy one get one ஆஃபர் இருந்ததுனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது PB&J சாண்ட்விச் பண்ணணும். கிளம்புறதுக்கு ரெடி. சுஷ்மாக்காக வெயிட்டிங். அண்ட் இங்கே கொக்கோ குல்ஃபி ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே போகலாம் வெயிட். வெயிட், I'll be back. எப்பவும் போல் 2 hours லேட். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு பேபி ஹெரான் வந்து நெஸ்ட்லேருந்து கீழே வந்துருச்சு. அண்ட் க்ரோஸ்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் ஒரு பேபி ஹெரானே என்ன ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். எங்கேயோ பறந்து போகுது. ஐயோ,
மேடம் ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வராங்க. குல்ஃபி ரெடியா? போகலாமா? ஏய் நோ, டோன்ட் கெட் இன்சைட் நோ. வெயிட். காக்கா காக்கா. ஏய் நோ நோ, நீங்கள்லாம் பேக் சீட்டில் ஃப்ரண்ட்டில் கிடையாது. குல்ஃபி என்ன அவசரம்? போகலாம், வெயிட் பண்ணு. பார்த்துக்கிட்டே இருந்தால் டோர் திறந்துருமா? குல்ஃபி ரொம்ப நேரமாக காரையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா. இருக்கு. கதவை திறந்த உடனே 2 பேர் ஏறி உக்காந்துட்டாங்கப்பா. கோகோ கம் பேக். ஃப்ரண்ட்லலாம் போகக்கூடாது, இங்கே உட்காரு. குல்ஃபி அவ்வளோ பிடிச்சிருக்கா அவனுக்கு காரில் உட்காருறது. பாவன் கியூபிட், இவன் இங்கே தான் இருக்க போகிறான். ஏய் கியூபிட், நோ 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 நோ, நீ உள்ளலாம் ஏறாத ப்ளீஸ். நீ உள்ளே ஏறினா கார் ஃபுல்லாக ஸ்னீஸ் பண்ணி வைப்ப. அதை துடைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 2 days ஆகிடும். நீ இங்கேயே சென்னையில் இரு, வீடை பார்த்துக்கோ. ஓகே பாய். இவனவோ கார் ஓட்ட போகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. கோகோ கோ பேக். கோகோ கோ பேக், கோ பேக், கோ. அங்கே இல்லை. Hey guys, so as usual, since your host is driving and is busy, I have taken over the camera. Now what's happening is I'm passing some sundal and look who wants sundal too. Coco, here, it's for you. In 600 meters, keep right to continue on National Highway 48. It's over. Super fast, Coco. So we have cute bite-sized peanut butter jam sandwiches made by our Parkour Paiya. Why do I keep saying Parkour Paiya? Because Alexa says that, no? Yeah. To have on the go. What is that? Let me see. Of course. We got it at a supermarket. It it's just some kind of soda. Apple juice and soda. How is it? Happy Fizz மாதிரி இருக்கு. What's up, Kulfi? Coco's sleeping in your spot. Go check. Hi. Coco? Coco, look. Look here. Coco. You're both sleeping. See any hills close by, but the GPS only says that we're 30 kilometers away. Where do you think it's taking us?
And this is not the way that you have ever taken before. Yeah. புது ரூட். ஏற்காடு போறாமனே இப்ப எனக்கு டவுட் ஆயிடுச்சு. Hopefully we'll get there. The dogs have become calm now because the windows open. அவங்க கேளு. யாரு? ஐயோ. அக்கா இந்த சைடு ஏற்காடு போக முடியுமா? நேரா போயிட்டா கணவாய்புதூர் போனீங்கன்னா ஏற்காடு மேலே ஏறதுக்கும். ஓகே. கணவாய்புதூர் போய் கேளுங்க. Okay, thanks. What was that? Is it another dog? Will we come alone? Yerkad from its rear end. It looks hilly and foresty, so I'm guessing it's the right place. Yeah, the non-conventional route to Yerkad. I guess this route is better. Hairpin bends not. Yeah, but the road is not as smooth. And if another vehicle is coming on the opposite direction, Yeah, we are stuck. yeah, it's too small. Is yours or just flying? அந்த காலமாட பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. Oh, he is huge. The road is terrible. And there are no lights, no vehicles, so we're just hoping that we reach sunset. What the hell? பா இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. சுஷ்மா கொக்கோ குல்ஃபி இங்கே இருக்காங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் Half an hour. 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? 20 கிலோமீட்டர்ஸ் மேலே போனோம். எங்கே போகணுன்னு ஐடியாவே இல்லை. எங்கேயோ போகிற ரோடு இருக்கிற இடத்துலலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சில டைம் ரோடு இல்லாத இடத்துலையும் ஓட்டுறோம். ஆனால் அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஒரு இடத்துல கார் மாட்டிக்கிச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுவோம். ஃப்ரண்ட் வீல் மட்டும் ஸ்டார்டட் ஸ்பின்னிங், கேப் இருக்கிறதுனால. ஐயோ ஆமாம்ப்பா, இந்த பக்கம் மட்டும் பானட் லோவாக இருக்குது. ஏதோ வந்துருச்சு போல். ஏற்காடு வந்தாச்சு. அண்ட் கொக்கோ குல்ஃபி ஆர் ஃபைன், எதுவும் ஆகலை. காரில் இருக்கும்போது ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ தே ஆர் ஃபைன். எங்கள் பால்கனி வியூ பாருங்கள். சேலம் சிட்டிங்க இந்த எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கொக்கோ குல்ஃபி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வரும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுத்தோம். லைக் அது ஆஃப் ரோடிங் மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கார் மாட்டி ஃப்ரண்ட் வீல்லாம் அப்படியே ஒரே இடத்துல ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செமையாக பயன்ட்டேன். ஏன்னா அங்கே வண்டி இல்லை, ஃபோனில் பேட்ரி இல்லை, சிக்னல் இல்லை, எதுவுமே இல்லை, யார் மனுஷங்களே இல்லை அந்த இடத்துல. ஏன் தான் அந்த ரூட் சூஸ் பண்ணுவோம். பட் அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. லக்கிலி சேஃபாக வந்து சேர்ந்தாச்சு. And that was the quickest route. We came like 20 minutes early.
யா தட்ஸ் ட்ரூ. லக்கிலி நம்ம காருக்கு ஒன்றும் ஆகலை. ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸாக அது ஆயிருக்கும் ஏற்காடு ரீச் பண்ணுறதுக்கு. Actually, only a little bit of that path was bad. Otherwise, it was a very nice. 5 kilometers. Yeah. It was extremely bad. நாகலாபுரத்தில் கார் ஓட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு. கூல். ஸோ நாளைக்கு ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். ஏற்காடு அப்படியே கொச்சன்னு இருக்குது. எல்லாரும் இந்த லீவ்னால இங்கே வந்துட்டாங்க போல். எனிவே ஆளுங்க இல்லாத இடமா போய் சுற்றி பார்த்து டாக்ஸோட என்ஜாய் பண்ணோம். See you in the next vlog guys. Bye bye.